This video sponsored by SBO Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டூ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் குறித்து ஆல்ரெடி வீடியோ வெளியிட்டிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதற்கான தேர்வு முறை மற்றும் நடைமுறை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பிசி எக்ஸாமுக்கான தேர்வு நடைமுறை பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு 80 மதிப்பெண். இது வந்து தகுதி தேர்வு மட்டும்தான். இதில் வந்து நீங்கள் 40% மார்க் எடுத்திங்கன்னா முதன்மை எழுத்து தேர்வு வந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. முதன்மை எழுத்து தேர்வுக்கான மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 70. சான்றிதழ் சரிபார்த்தவருக்கு மதிப்பெண் இல்லை. அதேமாதிரி உடல் வளர்த்தலுக்கும் மதிப்பெண் இல்லை. உடல் உறுதி தேர்வுக்கும் மதிப்பெண் இல்லை. உடல் திறன் போட்டிகளுக்கு 24 மதிப்பெண் கொடுக்குறாங்க. சிறப்பு மதிப்பெண் 6 கொடுக்குறாங்க. அது எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேசிய மாணவர் படை சான்றிதழ் வச்சிருந்தா 2 மார்க்கு, நாட்டு நலப்பணி திட்ட சான்றிதழ் வச்சிருந்தா 2 மார்க்கு, விளையாட்டு சான்றிதழ் வச்சா 2 மதிப்பெண். ஒவ்வொரு சான்றிதழுக்கும் மதிப்பெண் வழங்கும் விவரம் வரிசை நிறுவல் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லிக்கிறாங்க. எழுத்து தேர்வான தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் 40%, அதாவது 32 மார்க், 80 மதிப்பெண்ணுக்கு 32 மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் வந்து மதிப்பீடு செய்யப்படும்னு சொல்லிக்கிறாங்க. முதன்மை எழுத்து தேர்வில் பார்த்தீங்கன்னா பொது அறிவு 45 மதிப்பெண், 45 கேள்விகளை கொண்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உளவியல் 25 கொஷின், 25 மார்க்கு கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாமுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மணி 20 நிமிடங்கள். ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. இதை பார்த்தீங்கன்னா அந்த மெயின்ஸில் நீங்கள் எடுக்கிற முதன்மை எழுத்து தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு 1:5 ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடல் கூறு அளத்தல், உடல் உறுதி தேர்வு, உடல் திறன் போட்டி ஆகியவற்றுக்கு அழைக்கப்படுவார்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரே மார்க்கில் இருந்தால் அவங்களையும் உடல் தகுதி தேர்வுக்கு அழைப்பாங்க. உடல் கூறு அளத்தல் தேர்வில் பார்த்தீங்கன்னா பிசி, ஓசி, பிசிஎம், எம்பிசி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு குறைந்தபட்சம் 170 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 159 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 167 சென்டிமீட்டரும், பெண்களுக்கு 157 சென்டிமீட்டர் இருக்கணும். ஆண்களுக்கு மட்டும் மார்பிள் வளர்த்தல் வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையில் குறைந்தபட்சம் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். மூச்சு உள்ளிழக்கப்பட்ட நிலையில் விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். உடல் உறுதி தேர்வு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 150 மீட்டர் தூரத்தை 7 நிமிடங்கள் அல்லது அதற்கு குறைவான நேரத்தில் ஓடி முடிக்க வேண்டும் சொல்கிறாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடங்கள் 30 வினாடிகள் அல்லது அதற்கு குறைவான நேரத்தில் ஓடி முடிக்க வேண்டும் சொல்லுகிறாங்க. உடல் திறன் போட்டியில் மொத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 24. விண்ணப்பதார் ஒவ்வொரு நிகழ்வுகளும் 1 நட்சத்திரம் பெற்றால் 4 மார்க்கு, 2 நட்சத்திரம் நீங்கள் பெற்றால் 8 மார்க்கு அளிக்கப்படும் சொல்லுகிறாங்க. விண்ணப்பதார் 1 நட்சத்திரம் கூட பெறவில்லைனா 0 மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லுகிறாங்க. விண்ணப்பதார் 3 நிகழ்வுகளும் அதிகபட்சமாக 6 நட்சத்திரம் பெற்றால் 24 மதிப்பெண் பெறலாம்னு சொல்லுகிறாங்க. விண்ணப்பதாரர் 3 நிகழ்வுகளும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு நிகழ்வில் பங்கு பெறாவிலும் தகுதி இழப்பு செய்யப்படுவார்னு சொல்லிக்கிறாங்க. அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் பிசிக்கலுக்கு இப்போ இந்த ஓரளவுக்கு ரெடி ஆகுங்க. இந்த எக்ஸாமுக்கான தேர்வு கட்டணமாக 250 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் முக்கியமான டீட்டெயில் மட்டும் நம்ம பார்த்தோம். மேலும் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் வீடியோவில் போட்டுருக்கிறோம். டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.